அது கழுவி வச்சுட்டு இதை வச்சு இப்பெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. மொத்தமா கொண்டு வந்து போட்டோமா 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா வேலை மிச்சமா போயிடும். பாத்திரங்கள் தண்ணி மிச்சம், கழுவுற வேலை மிச்சம், எல்லாமே சிம்பிளா போயிரும்ல. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், நீங்க சூழ்நிலையை பாத்துக்கிறங்க. தனித்தனியா சாப்பிடுறதும் குற்றம் இல்ல, சேர்ந்து சாப்பிடுறது குற்றம் இல்ல, எல்லாம் சமமானதுதான். சில பேர் கூட என்ன செய்வாங்க, இந்த சகன்ல சாப்பிடுற கல்யாணம் போயிட்டு வந்தீங்க, சகன்ல சாப்பிடுறதா சுண்ணத்து, சேர்ந்து சாப்பிடுறதா சுண்ணத்தும்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கல்யாணத்துல அதே மாதிரி தான், ஒண்ணுதான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறங்க, தனித்தனியா கூட சாப்பிட்டுக்கிறங்க, அது என்ன இல்ல குற்றம் கிடையாது. அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் பெண்கள் ஆண்கள் இருக்க வேண்டிய 24 61 இருக்கிறது. பெண்கள் ஆண்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமே. ஆனால் அப்ப என்ன செய்யணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கையை டச் பண்ணக்கூட தொடக்கூடாது. அது மாதிரி முகம் கைகளை தவிர மற்றவர்களை மறைத்தவர்களாக பெண்கள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இருந்து கொண்டு இது மாதிரி ஒரு விருந்துகள்ல சாப்பாட்டு நேரங்கள்ல எல்லாம் உபசரிக்கிறது எல்லாம் இந்த ஒரு தப்பும் கிடையாது என்பது வீட்டுக்குள்ள இருந்த நிர்வாகத்தில் பெண்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வீட்டில் உள்ள மேட்டர்கள். அடுத்து இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய நேரத்தில் கணவனுக்கு உள்ள முக்கியமான கடமை என்னன்னு கேட்டா, அவளுக்கு சோறு கொடுத்துறான், அது அதுல குறை வைக்கிறது இல்ல, அவளுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுத்துறான். இது இல்லாம அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும், அது ரொம்ப அவசியமானதாகவும் இருக்காது. அது சாப்பாடு சம்பந்தப்பட்டதாகவோ, குடிக்கிறது சம்பந்தப்பட்டதாகவோ, உடை சம்பந்தப்பட்டதாகவோ, மருத்துவம் சம்பந்தப்பட்டதாகவோ இருந்தா அது கம்பல்சரி நம்ம செஞ்சிருவோம். அது இல்லாம சில விஷயங்களை வெளிப்பராக பாக்குறது, அது போய் பார்த்துட்டு வரணும், இது போய் பார்த்துட்டு வரணும், இந்த மாதிரியான சில ஆசைகள் என்ன இருக்கு பெண்களுக்கு இருக்கும். கணவன்மார்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, நமக்கு ஆசை இருந்து பாக்குறோமா இல்லையா, மார்க்க தடுத்தது கூட்டிட்டு போக வேணாம், மார்க்க அனுமதித்திருக்கக்கூடிய பொழுதுபோக்குகள் இருக்குமே. ஆனால் நம்ம போறோமா இல்லையா, இப்ப நமக்கு வெளியே சம்பாதிக்கிற சொல்ற நேரத்தில் சம்பாதிக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம், அங்க போய் பீச்சில் போயிட்டு வந்துடுறோம், அந்த பூங்காவுக்கு போயிட்டு வர்றோம், அங்க போறோம் இங்க போறோம், சுத்தமா இல்லையா. இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஆம்பளைக்கு ஒரு மனசை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக வேண்டி அவனுடைய கவனத்தை மாத்தினா தான் அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். தொடர்ச்சியா வேலை வேலை வேலைன்னு செத்தாலும் என்னவாயிரும், அவங்களுக்கு எல்லாமே கெட்டு போயிடும். மனைவியை மறந்துடுவாங்க. சில பேர் இந்த தொழில் துறைன்னு மூழ்கினாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குடும்பங்களும் எல்லாத்தையும் மறந்துடுவார்கள். அப்படிலாம் இல்லாம இருக்கிறதா என்ன செய்யணும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி சில வேலைகளை மாத்திக்கணும். பள்ளிக்கூடத்துல கூட அப்படித்தானே செய்யணும், பாடமே நடத்திட்டு இருக்கிறானா பல விதமா வாத்தியார கூட மாத்துவாங்க. ஒரே முஞ்சு பார்த்துட்டு இருந்தா பாடம் ஏறாதுங்கிறதுனால இந்த பீரியடுக்கு அவர், அந்த பீரியடுக்கு ஒரு ஆளே 6 பீரியட் நடத்த இயலாதா, நடத்தலாம். அவன் என்ன செய்வான், ஒரு முஞ்சி பார்த்திருந்தா போயிடுச்சுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், வாத்தியார மாத்தி மாத்தி உட்கார வைப்பாங்க. வழங்குது அப்படிலாம் இருக்கா இல்லையா. அது எதுக்காக செய்யறாங்க, அவர் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தா தான் என்னவாக ஒரு ஈடுபாடு வரும். ஒரே இதை லாங் டைம் மனுஷனுக்கு பார்க்க முடியாது, அது ஈடுபட முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு சில ஒரு பொழுதுபோக்குகள் இருக்கிற மாதிரி நம்ம என்ன விளங்கணும், அவளும் ஒரு மனுஷி தானே, வீட்டுக்குள்ளதானே அடைஞ்சு கிடக்குறா, நம்ம போய் பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறோமே, நம்ம மனைவியும் கூட்டிட்டு போகணுமா இல்லையா. அவளுக்கு அது மாதிரி வெளிகளே போய் ஒரு ஆண்கள் பாக்குற மாதிரி அது மாதிரி இருக்கிறது. அது விளையாட்டுகள் ஏதாவது நடக்கும், நம்ம பாக்குறதுக்கு அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு இருந்தா அவளும் பார்க்கலாம் தானே, அனுமதிக்காத விளையாட்டு இருந்தா நீனும் பார்க்க கூடாது. உனக்கு எந்த விளையாட்டை பாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அந்த விளையாட்டு என்ன செய்யலாம், அவளும் பார்க்கலாம். அது மாதிரி ஜூக்கள், இந்த மிருக காட்சி சாலை அந்த மாதிரி எவ்வளவு வச்சிருக்காங்க, அது மாதிரி இடங்கள்ல போய் பறவைகள் மிருகங்கள் இதுக்கெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறோமா, அப்ப என்ன சொல்றான், நம்ம அவளையும் கூட்டிட்டு போகணும், நம்ம மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆண்கள் நிறைய என்ன செஞ்சிடறாங்க, குறை வச்சிடறாங்க. அவனே போகாம இருந்தா அது ஒரு கணக்கு, அவன் மாத்து நல்லா சுத்துறான், நண்பர்களோட போய் நல்லா வெளியே திண்டு வர, அது கூட ஒரு டைம் பாஸ் தானே. வீட்டுல இப்ப பார்த்தாலும் சாப்பிடறதுக்கு போல என்ன செய்யறான், போய் ஹோட்டல்ல போய் ஒரு நாளைக்கு சாப்பிடறான். என்ன இதே ஒரே கையில பொண்டாட்டிகளை இதே வாங்கி தின்னு எவ்வளவு நாளைக்கு திங்கிறது, வேற ருசியில போய் சாப்பிடுவோங்கிறதுக்காக என்ன செய்யறான், ஹோட்டல்ல போய் வகை வகையா அந்த ஹோட்டல்ல செய்யறான், வீட்டுல செய்ய தெரியாது. அந்த மாதிரி வித்தியாசங்களா ஏதாவது இருக்குமே சொல்லி அவன் மட்டும் மஞ்சிட்டு வர நண்பர்களோட போய் சாப்பிட்டு வந்துடுறான். அது மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, ஒரே அடுப்புல கலந்து காய்கறா இல்லையா, இன்னைக்கு சமையல் வேணாவா, இன்னைக்கு 2 பேரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோம். உனக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசை வருதுல, அதுக்கு உன் நண்பர்களை கூட்டிட்டு போறதுக்கு நினைக்கிறீங்களே, உன் பொண்டாட்டி தான் கூட்டு போக கூடாது, நண்பர்களை கூட்டிட்டு போய் சாப்பிடுற மாதிரி என்ன செய்யலாம், உன் மனைவியை கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட்டு வா. அது 2 நன்மையாகும், வெளியே கூட்டிட்டு போனதுங்கிற ஒரு விஷயம் கிடைச்சு போயிரு. அன்னைக்கு அவளுக்கு அந்த அற்பங்கர்ல இருந்து விடுதலை கிடைக்குமா இல்லையா, அற்பங்கர்ல இருந்து செத்துக்கிட்டு இருக்கிற போல ஒரு நாளைக்கு ஓய்வு கிடைக்குமா இல்லையா, அப்படி நினைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் அவங்க நடந்திருக்கிறாங்க. எப்படி நடந்திருக்கிறாங்க, உதாரணமா பாருங்க. பெருநாள் தினத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வீர விளையாட்டு விளையாடுவாங்க. பெருநாள் அன்னைக்கு வெறும் தொழுகை மட்டும் நடக்காது. பெருநாள் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொழுகையும் நடக்கும். மஸ்ஜித் நபவி இருக்குல்ல,
அதனுடைய முன்னாடி உள்ள திடல் பெரிய கடல் மாதிரி இடம். அது சொன்ன இடத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுலதான் சில கைதிகளை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, பேரிச்சி மலங்களை கொண்டாந்து கூச்சி வச்சிருப்பாங்க. வீடு இல்லாத சின்ன சகாபாக்கள் திண்ணையை ஒதுக்கி இதுல நீங்க படுத்துக்கிறீங்க. எவ்வளவு இடம் நீங்க பாத்துக்கிறீங்க, எத்தனை கிரவுண்ட் இருக்குன்னு பாத்துக்கணும். அவ்வளவு பெரிய இடம் மஸ்ஜித் நபவிங்கிறது. தொழுவுக்கு தட்டு பந்தல் போட்டிருந்தாங்களே தவிர கட்டடம் அமைப்பு தான் இல்லையே தவிர இடத்த பாத்தீங்கன்னா என்னது, அதுலதான் வீர விளையாட்டு நடக்கிற ஒரு இடம் இருக்கும். வீர விளையாட்டுகள் நடக்கிறதுக்குல அது மாதிரி அம்பு ஏறி பழகுறது, ஈட்டி எறிகிறது, இப்படிலாம் ட்ரைனிங் எடுத்தா தான் என்னவாக நாளைக்கு போர் வந்துட்டா அதை போய் சமாளிக்க முடியும். அப்ப என்ன செய்வாங்கன்னா பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டி வச்சிருவாங்க. என்ன விளையாட்டு போட்டி? ஈட்டி எரிஞ்சு குறி பார்த்து அடிக்கிறது, அம்பு எறிகிறது, நீ எறிகிறியா நான் எறிகிறனா, இந்த மாதிரியான போட்டிகள் எல்லாம் நம்மளும் பெருநாள் தான் வைக்கணும். பெருநாள் அது மாதிரிலாம் வைக்கிறது எல்லாம் என்ன செய்யறோம், சரியான விட்டு சொல்லி கொடுக்காதனால பெருநாள் அன்னைக்கு ஜாலியா இருக்கு தண்ணி அடிக்க போயிடறாங்க நம்ம ஆளுங்க. மார்க்கத்தில் அவன் டைம் பாஸ் பண்றதுக்கு மார்க்கத்தில் என்ன அனுமதி இருக்குதோ அதுல அவனை ஜாலியா இழுத்து விட்டோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அவன் ஜாலியா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அம்சம் இருக்கிறது. நீங்க பெருநாளைக்கு போய் தண்ணி அடிக்க நாங்க என்ன செய்வோம், அது விளையாட்டு வைப்போம், அப்படி வைப்போம், இப்படி வைப்போம், அப்படி எத்தனையோ ஹலாலான விஷயங்களை நம்மளே திங்க் பண்ணலாம். இருக்கிற விளையாட்டுலாம் தாண்டி கூட புது விளையாட்டுகளை கூட என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா மஸ்ஜிதுல வந்து விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அபிசீனியர்கள் தான் அதுல நல்ல வீர விளையாட்டுகள்ல தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அன்னைக்கு அபிசீனிய வீரர்கள் வந்து விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னா அதை பார்க்க ஆசைப்படுறாங்க. வீர விளையாட்டு நடக்குது நானும் பார்க்கணும் என்று ஆசைப்படுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்து அவங்களுடைய தோல்ல என்னுடைய தலையை வைத்துக் கொண்டேன். அவங்க கண்ணத்தோட என் கண்ணம் ஒட்டி கொண்டிருந்தது. இருந்து கொண்டு நான் என்ன செஞ்ச விளையாட்டை நானும் பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹ் பார்த்து ரசிக்கிற மாதிரி என்னையும் பார்க்க விட்டார்கள். பார்த்து என்ன செய்யாங்க, ரொம்ப நேரம் நானே சடைஞ்சு போன தெரிஞ்சவன போதுமா அப்படின்னு கேட்டார்கள். போதும்னு சொன்ன பிறகு நினைஞ்சாங்க வீட்டுக்குள்ள என்னை அனுப்பி விட்டார்கள் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இது வந்து நிறைய இடத்துல வந்திருக்கிறது. புகாரில் 950வது ஹதீஸ் நீங்க பாத்துக்கலாம். புகாரில் நிறைய 20-30 இடத்துல இருக்கிறது. அப்ப 950வது ஹதீஸ்ல இது பாக்குறோம். இதுல என்ன வழங்குகிறது, பொம்பளைக்கு என்ன விளையாட்டு போகல நம்மளாம் என்ன சொல்லுவோம், உனக்கு ஆம்பளை விளையாட்டு போனீங்க வந்து இப்படித்தான் நம்ம செய்யறோம். இந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. என்ன உனக்கு பார்த்து ஒரு விளையாட்டு ரசிக்கலாம்னு இன்னும் சொல்ல போனா இந்த விளையாட்டு என்பதுல கூட ஆண்கள் வந்து முன்ன பின்ன ஆடைகள்லாம் கொஞ்சம் இருக்குமா அணிஞ்சிருப்பாங்க. வீர விளையாட்டு காட்டும் போது அதெல்லாம் இருக்கும்ல, அதனாலேயே பெண்கள் பார்க்க கூடாங்கிற அளவுக்கு அவன் தோணும். ரசூலுல்லாஹ்க்கு தோணல. நம்ம பார்க்கலாம், அவன் பார்த்துட்டு போறாங்க. இப்ப என்ன அதனால இருக்கு, பார்க்க வேண்டிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த வீர விளையாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி அவங்களே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இது போதுமா என்று கேட்டு அதை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, தஸ்தகி தங்குரீன அவங்களா கேட்டதை கூட வரல. இந்த விளையாட்டு நடக்கிறது நீ பாக்குறியா, விருப்பமா இருக்கா உனக்குன்னு கேட்கறாங்க, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொன்னவரு கூட்டு வர்றாங்க. அப்ப மனைவியா கேட்டுக்கிட்டு கூட இது வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, நம்ம பார்த்து ரசிக்கிறோமே. இது மாதிரியான ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும்ல. பொம்பளைன்னா இந்த மாதிரி இருக்கலாம் அனுமதியே கிடையாது. நம்ம என்ன செய்யறது, ஒரு கபடி விளையாட்டு நடக்குது, நீ என்ன கபடிக்கு பொம்பளைக்கு என்ன கபடி, அட பார்த்து விளையாட இந்த பொம்பளை வீர விளையாட்டு விளையாட போனாங்க ஆயிஷா நாயகி. வீர விளையாட்டுல விளையாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தால் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல. அந்த பார்க்குதல்ங்கிற கூட்டத்தில் வந்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் யாருக்கு இருக்கானே, பெண்களுக்கும் கிடைக்கணும். இதுல எல்லாம் நம்ம கரெக்டா இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுக்கு வருவாங்க. இது புகாரில 950 ஆச்சா. வீட்டுக்கு வரும் பொழுது ஆயிஷா நாயகி வந்து ஒரு சின்ன பிள்ளை, ஒரு அப்பதான் பருவ வயசு அடைஞ்ச ஒரு பெண்ணா இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த வயசுல என்னதான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணா இருந்துட்டா கூட அந்த வயசுக்கு உள்ள ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும்ல, சின்ன பிள்ளைக்கு ஒரு விளையாட்டுத்தனம், கல்யாணம் பண்ணா கூட அந்த விளையாட்டுத்தனம் கொஞ்சம் இருக்கும். அப்ப அவங்களுடைய சக வயசு தோழிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் இல்லாத நேரம் பார்த்து ஆயிஷா நாயகிட்ட வந்து பெண்களுக்கு உரிய விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பெண்கள் வீட்டுல உட்கார்ந்து விளையாடுவாங்க இல்லையா, இந்த பல்லாங்குழி இந்த மாதிரி விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் தப்பு கிடையாது. பெண்களுடைய விளையாட்டு என்ன செய்யறாங்க, வீட்டுல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்சவன இருக்கிறாள் அலறி அடிச்சுக்கிட்டு, இந்த பெண்கள் மற்ற பெண்கள் வந்திருக்காங்கல்ல அவங்க அலறி அடிச்சு ஓடி போயிருவாங்க. ஓடி போன ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நில்லுங்க வாங்க, இந்த கூட்டி வந்து உட்கார்ந்து நீங்க விளையாடுங்க, அவங்க ஒதுங்கிடுவாங்க. அதாவது தன் மனைவியோட விளையாட வந்திருக்கிறாங்களே, ஆசையா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விளையாடு என்ன பெரிய பயந்து சாவுற ஒரு மேட்டரா, ஒரு விளையாடுதல் என்பது மார்க்கத்தில் ஒரு பொழுதுபோக்குள்ள ஒரு விஷயம். இதை செய்வதற்கு புருஷனுக்காக இதுக்கு பயப்படணும். ஒருத்தருடைய கணவர் வந்துட்டாங்க, இந்த பெண்களுக்கு பயந்து ஓடணும். பொம்பளையும் தானே விளையாண்டுட்டு இருக்காங்க, அதனால என்ன இருக்குது என்று ரசூல் எப்படியான இல்லறம் பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஒரு சம்பவம் இதே மாதிரி நீங்க நினைச்சுக்க கூடாது.
பெண்களுடைய உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. அதான் டாபிக். மார்க்கம் ஹராமாக்கி இருந்தா மட்டும்தான் கடிவாளத்தை பிடிச்சி இருக்கணும். மார்க்கம் அனுமதிக்கிற விஷயமா இருந்தால் நீங்க என்ன செய்யணும், விட்டுருவேன். உனக்கு உள்ள ஒரு ஆசாபாசம் அவங்களுக்கு இருந்துட்டு போகுது, உனக்கு உள்ள அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு போகுதுங்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்முடைய நடவடிக்கைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள அந்த பெண்கள் சிறுமிகள் விளையாடுறாங்க இல்லையா, அந்த விளையாடக்கூடியவர்களை அவங்களை அனுப்பி கொண்டாந்து உட்கார வச்சு என் மனைவி நீங்க நல்லா விளையாண்டுறீங்க என்று அந்த பெண்களுக்கும் பயத்தை போக்குறாங்க, மனைவிக்கும் பயத்தை போக்குறாங்க. இது புருஷனுக்கு பயந்துகிட்டு இப்படி அடிமை மாதிரி அப்படி கிட்ட கூட நிக்க பயப்படுவாங்க. புருஷன் வந்துட்டா சில வீடுகள்ல பொம்பளை கீழே உட்கார்ந்து கூட இருக்க முடியாது, உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. மாமியா கேட்டுவா, மாப்பிள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்களோ, அவங்க கணவன் மனைவிக்குள்ள எப்படி வேணாலும் இருந்திருப்பாங்க ரூம்கள் எல்லாம். இதுல இருந்து நிக்கிறது உட்கார என்ன பெரிய மேட்டரா, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி மரியாதை எல்லாம் பார்க்கக்கூடிய உறவாது. அது ஒரு தனியான ஒரு உலகம். இது விளங்காம என்ன செய்யறது, இது எல்லாம் கூட ஒரு பெரிய பாரதூரமான விஷயமா தெரிவாங்க. ஆனால் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம தப்பா நினைக்க கூடாது. நம்ம நிக்கலாம், அவங்க உட்கார்ந்து இருக்கலாம், நம்ம சேர்ல நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கலாம், அவங்க சேர்ல உட்காரலாம். இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்ல, பெரிய பாரதூரமா பெண்கள் அவமரியாதை செஞ்சுட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க எடுத்துக்கொள்ள கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டுக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பஞ்சாயத்து ஆக்கிக் கொள்ள கூடாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்காங்க. இது புகாரியில 6130 நிறைய இடத்துல வருகிறது. 6130வது ஹதீஸ்ல இந்த விளையாட ஆட்கள் அனுப்பி வைப்பாங்க இல்லையா, அது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயியோட ஒரு பிரயாணத்துல போறாங்க. கணவன் மனைவினா என்ன, ஒரு மிஷின் மாதிரி போவாங்க. கணவன் மனைவி என்னது, எந்திர மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கணும். அப்படித்தான் நிறைய கணவன் மனைவி இருந்துட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயிட்ட நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கிறோமா, மனைவி கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு பாருங்க, நம்ம என்ன செய்வோம், ஓட்டு பந்தயம் வைக்குவோம். ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கிறாங்க, ஓப்பன் இடமா இருக்கிறது, அந்த இடம் ஓட்ட பந்தய தகுதியான ஒரு இடமா இருக்குது. சும்மா மனைவியை கூட்டிட்டு போகாம என்ன செய்யறாங்க, நம்ம ஓட்ட பந்தயம் வைக்குவோமா, யாரு ஜெயிக்கிறேன்னு பாப்போமாங்கிறாங்க. மனைவிக்கு கணவன் ஓட்ட பந்தயம். அப்ப ஆயிஷா நாயகம் சரின்ட்டாங்க. ஓட்ட பந்தயம் விட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க. ஆயிஷா நாய்க்கு என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஆயிஷா நாய் ஜெயிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தோத்து போயிடுறாங்க. ஏன்னா இளம் சின்ன வயசு பொண்ணா இருந்தாங்களா, ரசூலுல்லாஹ் என்ன வயசு தானே, அவங்களுக்கு ஆயிஷா நாய் மாதிரி ஓட முடியல, தோத்து போயிடுறாங்க. இப்படி ஒரு நடந்துருச்சா. பிந்தி ரொம்ப காலத்துக்கு பிறகு ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் குண்டா போயிட்டேன், அதுக்கு பிறகு நாங்க ஒன்னா போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப ஓட்ட பந்தயம் வைக்கோமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப நான் குண்டா இருந்ததுனால எனக்கு ஜெயிக்க முடியல, ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க. முதல்ல நான் ஜெயிச்சேன், குண்டு சதை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு எனக்கு, அது அந்த மாதிரி முந்தி மாதிரி எனக்கு ஓட முடியல, நான் தோத்து போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே என்ன ஆச்சு, பயங்கர சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அப்ப என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு அது சரியா போச்சு, அன்னைக்கு நீ ஜெயிச்சில்ல, நான் ஜெயிச்சிடல, கணக்கு நேர் பண்ணிட்டேங்கிறாங்க. எவ்வளவு லைட்டா எடுத்துட்டு பாத்தீங்களா. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது, கணவன் மனைவி என்பது இப்படி எல்லாம் நம்ம மனைவியரோட இருக்கிறோமா. மனைவிமார்களை ஒரு வாழ்க்கை பார்ட்னரா எடுத்துக்கொண்டு இது மாதிரி ஒரு நண்பர்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்வீர்களோ, நண்பர்கள் நடப்போம். இந்த மாதிரி நம்ம யார்கிட்ட நடப்போம், நண்பர்கள் மத்தியில் வாடியா பார்ப்போம், கேட்போம், யார்கிட்ட கேட்போம், ஒரு கூட்டாளிமார்கள்ட்ட நடப்போம். இந்த கூட்டாளிமாருடைய இடத்தில் மனைவிமார் நம்ம வச்சு பார்த்திருக்கிறோமா, அடிமை இடத்துல வச்சு பார்க்கிறோமா, வேலைக்கார இடத்துல வச்சு பார்க்கிறோமா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையில இப்படி ஒரு பார்ட்னராக, லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கொண்டு நடந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அடுத்தடுத்த நாள்ல பார்க்கலாம்.